இந்தியா மார்ட்டில் ரூ. 100க்கு கிடைக்கக்கூடிய இந்த பொருளை மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசானில் நமக்கு ஒரு ரூ. 50 லாபம் வர மாதிரி வச்சு விற்றா எந்தெந்த பிளாட்ஃபார்மில் எவ்வளோக்கு நம்ம சேல் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீஷோ பார்க்கலாம். ப்ராடக்ட் ப்ரைஸ் நமக்கு ₹100. அடுத்ததாக பேக்கிங்க்கு ஒரு ₹15. அடுத்ததாக டெலிவரிக்கு ₹80 எடுத்துக்கிறேன். மீஷோவில் ₹70 ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது எல்லாத்துக்குமே காமனாக நான் ₹80 எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஜிஎஸ்டி, டாய்ஸ் கேட்டகரிக்கு 18% ஜிஎஸ்டி. சேல் ப்ரைஸ் நான் 260 அப்படின்னு அசியூம் பண்ணி 18% ஜிஎஸ்டி போடும்போது ₹47 வருது. அடுத்தது நமக்கான ப்ராஃபிட் ₹50. இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 292 வருது. இந்தியா மார்ட்டில் ₹100 கிடைக்கக்கூடிய இந்த பொருளை நம்ம மீஷோவில் 292க்கு சேல் பண்ணால் தான் நமக்கு வந்து ₹50 ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது. அடுத்ததாக ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான். மீஷோவில் 0% கமிஷன் ஃபீஸ் ஒன்றும் இல்லையா. ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானுக்கு இதிலே கமிஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ₹45 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 292ஓட ₹50 நம்ம ஆட் பண்ணும்போது 342 வருது நமக்கு. ஸோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் 342க்கு நம்ம சேல் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ₹50 ப்ராஃபிட் வருது. நான் சொன்ன கால்குலேஷனில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம். மேபி ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 15 கொஞ்சம் கம்மியாகலாம், இல்லை அதிகமாகலாம். டெலிவரிக்கு வந்து கொஞ்சம் சோனல் லோக்கலில் கொடுக்கும்போது 80 இல்லாமல் நமக்கு 60 கிடைக்கலாம். ஸோ அதில் ஒரு ₹20 கம்மியாகும். ஸோ நீங்கள் இதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். 340லேருந்து அந்த ₹20 நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோவில் வந்து ப்ரைஸிங் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் வந்து 300க்கு மேலே போனால் கமிஷன் வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஹையாக போகும். 300 கீழே இருக்கிறதுக்கு தான் நமக்கு ₹40 ₹50 வரும். நீங்கள் 300க்கு மேலே சேல் பண்ணும்போது கமிஷனே அவங்களுக்கு வந்து ₹80 ₹100 மேலே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். 300 கீழே இருக்க ப்ராடக்ட் தான் ஃப்ளிப்கார்ட் அண்ட் மீஷோக்கு இந்த கமிஷன் ஃபீஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொன்ன கால்குலேஷன்லேருந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இதை வச்சே நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எவ்வளோக்கு வாங்கி நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணால் நம்மளால் ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும்னு. நான் இதை ரிட்டன் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம அனுப்புகிற ப்ராடக்ட்டில் நிறைய ஆர்டிஓ ரிட்டன், கொரியர் ரிட்டன் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிட்டன் ஆட் பண்ணாமல் தான் நான் அந்த கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். நீங்கள் ரிட்டன் ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு ₹10 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியா மார்ட்டில் ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டு அதை நம்ம மீஷோ அண்ட் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் சேல் பண்ணணும், நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வருதுன்னு. நீங்களே இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்குது, இல்லை நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கனெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்.